வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, என் மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இணைப்பை துண்டித்து மொபைலை அப்பாவிடம் கொடுத்துவிட்டு தன் அறைக்கு சென்ற கதவை உள் தாழிட்டாள் ரேயா. அதிர்ச்சியை உள் வாங்கவே அவளுக்கு தனிமை வேண்டும். அதை விட்டு எப்பொழுது வெளியேறவோ? மனம் நடந்தவைகளையும் நடப்பவைகளையும் பொருத்தி பார்த்து விளக்கம் தேடுகிறது. இப்பொழுது பேசிய அவன் குரலே காண்பிக்கிறது அவனுக்கு இந்த திருமணத்தில் எத்தனை சம்மதமும் ஆசையும் என. ஆனாலும் உன் ரூமுக்கு நான் எதுக்கு வரப்போறேன் ஷாலு? ரூமுக்குள் நின்று கொண்டு அன்று அவன் கேட்டானே. மொபைல் முழுக்க போட்டோஸால நிரப்புற பழக்கம் இருக்கிற இவன் இவளை ஒரு போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கலையே. ரூம்ல இவளும் ஷாலுவும் இருக்கிற போட்டோவை மட்டும் தானே போட்டோ எடுத்து வச்சிருந்தா. ஷாலு மேரேஜுக்கு நான் பொறுப்பு அவன் சொன்னானே. சீமை இவள அண்ணேனும் இவ அப்பாவை ஆதிக்கின் மாமனார்னும் சொன்னாளே. அதுக்கு பதிலா இவளை போய் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு கத்தினானே. ப்ரப்போஸ் செய்யறதாவது நானா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு விளக்கமும் சொன்னான் தானே. ஷாலுவ ஆதிக் மேரேஜ் செய்தாலும் சிமிக்கு இவ அண்ணி முறைதான வரும். அதனால சிமி இவளை அண்ணின்னு சொல்லி இருக்கணும். ஆனா இவ அப்பாதான் ஆதிக்கின் மாமனார்னு சொல்லி வச்சா ஷாலுவுக்கு இவ்வழியாவே விஷயம் போயிடும்னு நினைச்சிருப்பான். அவனுக்கு அவனே ப்ரப்போஸ் செய்ய ஆசை. மூத்த பொண்ணுக்கு தான் முதல்ல மாப்பிள்ளை பேசுவாங்க. அதனால இவ ஷாலுவைத்தான் நினைப்பாள் என அவனுக்கு தோணி இருக்கும். அவன் மனதில் ஷாலு மட்டுமே இருந்திருக்க எல்லாவற்றையும் குழப்பியது இவள் தானோ? மருமகனும் மகன் மாதிரிதான். ஷாலு ஹஸ்பண்ட் கூட இப்படி இவ அப்பாவுக்காக சொல்லலாமே. அவனது என் மாமா அவளுக்கு சித்தப்பா. ஷாலுவின் ஹஸ்பண்டின் மாமாவும் இவளுக்கு சித்தப்பாவாகத்தானே வரும். இவ பர்த்டேக்கு ஒரு கார்டு கூட தரலையவன். இவ்வளவு நாளா இவட்ட பேசினதும் கிடையாது. இவளை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் செய்தானே ஒவ்வொரு டைமும். தனக்கு வரப்போறவளின் தங்கை என்ற கோணத்தில் அவன் மனம் சுத்தமாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் அன்னைக்கு பெங்களூர்ல காப்பாத்த வந்தப்ப கார் பக்கத்துல வச்சு இவளை தன்னோடு சேர்த்து பிடித்தானே. அந்த நேரத்துல அவன் கூடவே சேர்ந்து இவ மூவ் ஆகணுங்கிறதுக்காக இருந்திருக்கலாம். இல்லனா 2 பேரும் இந்த கும்பல்கிட்ட மாட்டி இருப்பாங்களே. இவ செலக்ஷன்ல வெட்டிங் கிஃப்ட் வாங்கினானே. அந்த ஃபேமிலிக்கு உன் டேஸ்ட் தான் சரின்னு தான் சொன்னான். ஷாலு டேஸ்ட் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எதிர்பார்த்திருப்பான். இப்பவே சொல்லணுமான்னு எமோஷனலா கேட்டானே. அது கூட அவன் காதலை பத்தி ஷாலுவை பத்தி மீன் செய்திருக்கலாமே. எப்படி யோசித்தாலும் எல்லாவற்றிற்கும் இந்த ஷாலு விஷயமும் பொருந்தித்தானே போகிறது. ஆனால் ஆனால் கோவால வச்சு சொன்னானே, எதையோ இழக்க போற மாதிரி இருக்குதுன்னு. அது இவள பிரியறதுக்காகன்னு தானே நினைச்சா. அதுக்கு இல்லைன்னா எதுக்காம்? புரியவில்லை. ஆனால் அதை மட்டும் வைத்து இவள் என்ன நினைக்க வேண்டும்? மற்றதெல்லாம் இவள் மரமண்டைக்கு முன்பு தவறாக புரிந்தது போல் இப்பொழுது இது புரியவில்லை போலும். சுருண்டு போய் விழுந்து விட்டாள் ரேயா. ஆனால் நேரம் செல்ல செல்ல முடிவை ஏற்க மனம் திமிரியதே தவிர ஒத்துக்கொள்ளத்தான் உடன்படுவதாயில்லை. எது எப்படியாயினும் அவனிடம் நேரில் அழைத்து பேசிவிட வேண்டும். உண்டோ இல்லையோ அவன் குரலில் கேட்டால்தான் இந்த மனம் நம்பும். இவள் மொபைலில் அவனது எண்ணை அழைத்தாள். இணைப்பை ஏற்றான் அவன். ஹலோ, நான் முயல்குட்டி பேசுறேன். அவளை முழுதாக சொல்லக்கூட விடவில்லை. அவளைப் போலவே பேசினான். குரலில் தான் எத்தனை குதூகலம். ஏய் கெடி, உன்னை தெரியாதா எனக்கு? அவன்தான். அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை அவளால். வெடித்து வந்தது அழுகை. தன் கையால் தன் வாயை பொத்தியும் மீறி கசிந்தது அவள் அழுகுரல் மொபைலுக்குள். முதலில் சிறிது நேரம் அவன் புறம் இருந்து ஒரு பதிலும் இல்லை. பின்பு அழைத்தான். ரேயு. உயிர் வருடும் அதே அழைப்பு. அவ்வளவுதான். இன்னுமாய் கூடிக்கொண்டு போனது இவளது அழுகை. தெய்வமே, இந்த அழைப்பெல்லாம் பொய்யா? பொய்யா போயிருந்தால் கூட பரவாயில்லையே. இப்படி அக்கா ஹஸ்பண்டா வரப்போறானே. அண்ணன் ஸ்தானத்துக்கு வரப்போறவன் மேல நான் என்ன மாதிரி ஆசையை வளர்த்து வச்சிருக்கேன்.
நெஞ்சடைக்கிறது. இப்பொழுது வாயை திறந்து திறந்து பார்த்தால் கூட மூச்சு காற்றுதான் கிடைக்கவே இல்லை. ரேயுமா, என்னம்மா, என்னாச்சுடா? ப்ளீஸ் பேசு ரேயு. இந்த கொடுமையிலிருந்து தப்பிக்க என்ன வழி? எங்க ஓடி போகணும்? ரேயு, இருக்கியா இல்லையா? ரேயு, உங்களுக்கு இந்த மேரேஜ்ல சம்மதமா ஆதிக்? அத்தனை அழுகையையும் அப்போதைக்கு அடக்கி இழுவிய குரலை இழுத்து பிடித்து தெளிவாக கேட்டே விட்டாள். அதற்குத்தானே இப்பொழுது இவனை அழைத்ததே. இது என்ன கேள்வி என ஆரம்பித்தவன், நான் நேர்ல சொல்லணும்னு இருந்த ரேயு, ஸ்டடீஸ் முடியட்டுமேனு தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணது. பட் இப்படி அவன் ஷாலுவிடம் நேரில் சொல்ல நினைப்பதை இவள் அவன் வாயிலிருந்து பிடுங்கி எடுக்க முயல்கிறாளோ? ஓகே, அப்ப நீங்க நேர்லயே பேசிக்கோங்க. பை. ஏய் கேடி, எனக்கு இந்த மேரேஜ்ல ரொம்பவும் இஷ்டம். மிச்சத நேர்ல பார்த்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் நான் வரக்கூடாதாம். நேர என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வருவேன். அப்ப பார்க்கலாம். அது வரைக்கும் உனக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஷாலுட்ட என்னை பத்தி கொஞ்சம் சொல்லி வை. அப்படியாவது ஷாலு என்கிட்ட ஒழுங்கா பேசுறாளான்னு பார்ப்போம். கொஞ்ச குழியில் இறக்கி மண் அள்ளி போட்டு மூடியும் விட்டான். இவள் காதலையும் அதோடு சேர்ந்த எதிர்பார்ப்புகளையும். இப்பொழுது இவள் என்ன செய்ய வேண்டும்? கதவு தட்டப்படும் சத்தம். அஞ்சல், என்ன செய்யற நீ? அப்பாதான். அழுது கதறக்கூட வாய்ப்பில்லை. டா வரம்பா. அவசரமாக முகம் கழுவி விட்டு எழுந்து ஓடினாள் ரேயா. இது சின்ன ஃபங்க்ஷன் தான். வெளியூர்ல இருந்தெல்லாம் யாரையும் கூப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஜுவல் வேணும்னு சொல்லு. நான் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வரேன். சாப்பாடுக்கு சொல்லிட்டேன். வீட்டில் என்ன செய்யணும்னு பானுட்ட சொல்லியிருக்கேன். எல்லாத்துலேயும் நீ ஒரு கண்ணு வச்சுக்கோ. அப்பா இந்த பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். அதோட உன் அக்காட்ட அவளுக்கு என்ன வேணும், எப்படி செய்யணும்னு நினைக்கான்னு மேரேஜ் ஃபங்க்ஷன் பற்றி கேட்டு வை. அவள் மனசில் உள்ளதை டக்குன்னு பேசிக்கிட மாட்டா. ஆனால் ஒன்றொன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு பிறகு ஒரு நாள் பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. ஸோ பார்த்துக்கோ. அப்பா கேட்டதை செய்து கொடுத்து அப்பா விடை பெறவும் தனியாக தரையில் விழுந்து அழ நினைத்த மனதை ஷாலுவுக்கு இந்த நேரத்தில் இவள் செய்யாமல் யார் செய்வதாம் என்ற நினைவினால் கட்டி இழுத்து அவளிடம் ஓடினாள். அதோடு என்றாவது ஒரு நாள் ஆதிக்கிற்கோ அல்லது இவளது அக்காவிற்கோ இவளது கண்ணுக்கு தெரியாத காதல் தெரிய வந்தால் எவ்வளவு மோசமாகி போகும்? இயல்பாய் இருந்தே ஆக வேண்டும் இவள். ஷாலு அறையை உள்ளே பூட்டியிருந்தாள். நேத்து நைட் டிராவல், பாவம் தூங்குறா போல. இன்னும் டைம் இருக்கு. ஈவினிங் தானே ஃபங்க்ஷன். பானுக்காவை தேடி ஓடினாள். ஓய்ந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்தால் கொஞ்சம் தின்றுவிடும் குருதி கொட்டும் இதயம். சற்று நேரம் இப்படியும் அப்படியுமாய் ஒவ்வொரு வேலைக்காய் ஓடிக்கொண்டிருந்தவள் மீண்டும் ஷாலுவின் அறை வாசலில் போய் நின்றாள். இப்பொழுதும் அது பூட்டியே இருந்தது. ஷாலு உண்மையில் உள்ளே சுருண்டு கிடந்தாள். முந்திய நாள் சரித்திரனை அவள் அறைந்தது ஒரு அனிச்சை செயல். அறைந்த பின்புதான் அவனை அறைந்து விட்டோம் என்பதே அவளுக்கு உரைத்தது. அவன் முத்தமிட முயன்ற அந்த நொடி வரை நிச்சயமாக அதை அவனிடமிருந்து அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை எனினும் அந்த நேரத்தில் அவள் மனதில் அவன் பற்றி ஓடிக்கொண்டிருந்த அந்த கோப எண்ணங்கள் இல்லையெனில் இப்படி அறையும் எண்ணமும் அவளுக்கு வந்திருக்காதுதான். இயல்பாய் மறுத்து சற்று அழுத்தமாய் அட்வைஸ் செய்திருப்பாள். அவ்வளவே. அவன் மீது நம்பிக்கையும் காதலும் இவளுக்கும் உண்டுதானே. ஆனால் அவன் அன்சிவிலைஸ்டு பதம் அவளை தாக்கிய விதத்தில் கட்டுப்பாடின்றி வாழ்றது உனக்கும் பிடிக்கும், அதை நான் வர வச்சிடுவேன் என அவன் சொன்ன செயலில் இது நடந்தேறி விட்டது. அடுத்தும் அவன் அப்படி மூர்க்கனாய் மாறுவான் என அவள் கற்பனையில் கூட நினைக்கவில்லை. அறைந்ததும் இனி அங்கு இருவருமாய் நிற்பது சரி இல்லை என்ற எண்ணத்தில் அவன் மீது ஒரு புறம் கோபமாயும் மறுபுறம் சூழ்நிலையின் கசப்பாலும் அவனை வார்த்தையால் அழைக்காமல் காரை போய் ஸ்டார்ட் செய்தாள். ஹரி, அதுதான் அதன் மீனிங். ஆனால் அவன் அறை வாங்கியதும் இப்படி ஈகோ ப்ரோவாக்கி வெறி மிருகமாய் வேட்டை நாயாய் இவள் மீதே வந்து விழுந்தான். அவள் அப்பொழுதும் முதல் நொடி அதை இப்படியாய் நினைக்க கூட இல்லை. ஆனால் அவன் ஆண் பல வேகத்தில் இவளை இழுக்கத் தொடங்கியதும் தான் இவள் உலகம் உடைந்து விழுந்து நொறுங்கி போனது. ஆண்களால் எப்படியெல்லாம் ஆபத்து வர முடியும் என சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவள் அல்லவா. அதனால் ஆண்கள் இருக்கும் சூழலுக்குள் சென்றாலே இவளுக்கு ஒரு அலர்ட் ஃபீலிங் எப்போதும் இருக்கும்.
முதலாக ஒரு ஆண் அருகில் இருப்பதாலேயே எந்த அலர்ட் ஃபீலிங்கும் இல்லாமல் அவன் பார்த்துப்பான் என்ற ஒரு முழு பாதுகாப்பு உணர்வோடு இவள் வளைய வந்தது. சரித்திரனின் பார்வை வட்டத்துக்குள் மட்டுமே. ஆனால் இன்று அவனிடமிருந்தே தப்பி ஓட வேண்டிய நிலை. அதுவும் சித்தப்பா வீட்டுக்குள். இவள் நுழையும் வரையும் விடாது துரத்தினானே. உயிரோடு செத்து போயிருந்தாள் ஷாலு. அப்பாவுக்கு தெரியாம இவ செய்த ஒரே விஷயம் இந்த சரித்திரன் தான். தோத்துட்டாளே. எத்தனை சட்டமும் கட்டமுமாய் வளர்த்திருந்தாலும் அப்பா கூட இருக்கும் வரைக்கும் ஒரு துரும்பு கூட இவளை தவறா தொட விட்டதில்லையே அப்பா. அப்பா கூட இருந்தா மட்டும்தான் நான் இனி சேஃபா ஃபீல் பண்ணுவேன். சரித்திரனின் செயலால் மிகவும் பயமாக, நடுக்கமாக, தனிமையாக உணர்ந்த ஷாலுவுக்கு அப்பா மடிதான் பாதுகாப்பு புகலிடமாக, கோட்டையாக தோன்றிவிட்டது. அந்நேரம் அழுது கெஞ்சி இரவோடு இரவாக வீடு வந்து நின்றாள் அவள். விழுந்து கிடந்தாள் அவள். கதவை தட்டும் சத்தம், கூடவே ரேயுவின் அழைப்பு. நகர மறுத்த உடலை இழுத்து சென்று போய் கதவை திறந்தாள். என்னாச்சு ஷாலு, உனக்கு ஃபீவரா? இதுதான் ரேயுவின் கேள்வியாயிருந்தது. அப்படி கலைந்து காய்ந்து முகம் வீங்கி போய் ஷாலு, இல்ல ரேயு, என்ன விஷயம்? கொஞ்சம் தூங்கணும். கணகண என்றது குரல். நின்று நிதானமாய் விளக்கி விளையாடி சொல்லும் நிலையில் ரேயாவும் இல்லை. இன்னைக்கு ஈவினிங் உனக்கு என்கேஜ்மெண்ட், கொஞ்சம் ரெடியா இரு ஷாலு. இவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே கீழே கார்களின் சத்தம். அப்பா வெளியாட்கள் யாரையும் கூப்பிடலைன்னு சொன்னாங்களே, பின்ன இப்பவே யார் வந்திருக்கா? ஜெய்சிங் மாமா வீட்ல இருந்து வந்துட்டாங்களோ? இவள் மாடிப்படிகளில் இறங்கி எட்டி பார்க்க ஆதிக்கின் மொபைலில் பார்த்த போட்டோக்களில் கண்ட அவனது அம்மாவும் அப்பாவும். ஓ மை காட், இப்ப இவ என்ன செய்யணும்? அப்பா கூட வீட்ல இல்ல. ஷாலு, அவங்கெல்லாம் வந்தாச்சு. இந்த சாரிய கட்டிட்டு சீக்கிரமா கிளம்பி இரு. நான் அவங்கள ரிசீவ் செய்ய போறேன். அவசர அவசரமாக கையில் இருந்த புடவையை ஷாலுவின் கையில் தெடித்துவிட்டு தரை தளத்தை நோக்கி இறங்கி ஓடினாள். சொந்த சோகம் துணைக்கி ஓடியது. கை அதுவாக தலை உடை என சீர் செய்து கொண்டிருக்கிறது. ஐயோ, எனக்கு தாங்க முடியலையே ஏசப்பா. மனம் கதறிக்கொண்டிருக்கிறது. வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள், உள்ள வாங்க. அப்பா இப்ப வந்துடுவாங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, நாங்க நினைச்சதை விட சீக்கிரம் தென்கோட்டை ரீச் ஆகிட்டோம். இந்த வீட்டுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இல்லையா, அதான் டைமிங் தெரியல. சரி, வந்து ஏன் வெளியில வெயிட் செய்யணும்? சீக்கிரம் இங்க வந்துட்டா இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமா உங்க கூடலாம் இருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். நோ ஃபார்மாலிட்டிஸ். முதல்ல இது என் ஃப்ரெண்டு வீடு, அப்புறம்தான் அடுத்ததெல்லாம். சிரித்தபடி பேசிய டேவிட் சோஃபாவில் போய் அமர்ந்தார். அருகில் அவர் மனைவி ஜெயாவும். எதிரில் இருந்த சென்டர் டேபிளில் அவர்கள் கொண்டு வந்த தாம்பாளத்தை வைத்தனர். அதில் என்னதெல்லாம் இருந்ததோ அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அரைகுறையாய் தெரிந்தது ஒரு ஜுவல் பாக்ஸ். கீழ் பாகம் மெரூன் நிற வெல்வெற்றிலும் மேல் பாகத்தின் ஒரு பகுதி கண்ணாடியிலுமாக உள்ளே இருந்தது அன்று அவள் தேர்ந்தெடுத்த அந்த நெக்லஸ் செட். நெஞ்சில் சம்மட்டியின் அடி. ஒரு வகையில் எதிர்பார்த்ததுதான் என்றாலும் எத்தனையாய் வலிக்கிறது. இதுக்கே இப்படின்னா இன்னும் என்னவெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும் அதுக்கெல்லாம்? நீதான் ரெண்டாவது பொண்ணாமா? ஜெயாதான் கேட்டார். இயல்புக்கு வர துடித்தாள் ரேயா. ஆமா ஆண்டி. ஆதிக்கு தவிர எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவேன்னு அவன் சொன்னான். அவன்கிட்ட பேச இவள் தடுமாறிய காரணம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதோ? குற்ற குறுகள் கொத்துக்கள் உள்ளே. வானுக்கா. வந்தவர்கள் முழு பார்வைக்குள் எத்தனை நேரம் நடிக்க முடியும்? இவள் சத்தம் கேட்டதும் பானுக்கா உண்ண குடிக்க என எதையோ எடுத்து வருகிறார். நீயும் உட்காருமா, அப்பாவுக்கு ஒரு ஃபோன் செய்துட்டு வந்துடுற ஆண்டி. தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடினாள் அவள். முதல் வேலையாக அப்பாவிற்கு தகவல். அடுத்து ஷாலு அறைக்குள் நுழைந்து கொண்டாள். யாரும் இப்போதைக்கு உள்ளே வரமாட்டார்களே. அங்கு ஓடினாள். ஷாலு இன்னும் இரவு வீட்டிற்கு வரும்போது இருந்த அதே உடை, கலைந்த தலை, முகம் சுளித்த நிலை. ஏய், நீ என்ன இன்னுமா கிளம்பாம நிக்க? அவங்க வந்தாச்சு. நான் ஒருத்தனை லவ் பண்ண ரேயு. எங்கேயோ வெறித்த விழிகளுடன் ஷாலுதான். காதில் சரியாகத்தான் விழுகிறதா? ரேயாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. உலகளாவிய அதிர்ச்சி நம்பர் 2. நிஜமாத்தா? சந்தோஷப்பட வேண்டுமா, அழ வேண்டுமா? இளையவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. அவன் என்னை ஏமாத்திட்டான்.
செத்திருந்த ரேயாவை திருப்பி எழுப்பி சாக வைத்தது இவ்வரி. ஷாலு, ஆமா, அவன் ஒரு பொறுக்கி, ஏமாந்துட்ட. ஷாலு எந்த உணர்ச்சி வெளிப்பாடுமின்றி மரம் போல் சொல்ல, அவளுக்குள் எத்தனை வலி இருக்கிறது என புரிந்த ரேயுவோ தன் சகோதரியை அணைத்திருந்தாள். ஐயோ, கடவுளே கடவுளே, தாங்க முடியலையே. ஆதிக்கின், எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப இஷ்டம். ஞாபகம் வருகிறது ரேயாவுக்கு. அவன் ஷாலுவை ஆற்றி தேற்றி விடுவான். ஆதிக் கூட இருக்கிறவங்களால சந்தோஷம் இல்லாம இருக்கவே முடியாது. அன்றில், இந்த நேரத்தில் அப்பா வந்து கதவை தட்டினார். வேக வேகமாக கதவை திறந்து எட்டி பார்த்தாள். "தா, சீக்கிரம் கிளப்பி கூட்டிட்டு வந்துடு. அவங்க அவட்ட பேச ஆசைப்படுறாங்க." நகை பெட்டிகளை கொடுத்தபடியே சொல்லிவிட்டு சென்றார். ஷாலு, இப்போதைக்கு நீ போய் ஜஸ்ட் இவங்க எல்லார்கிட்டையும் சும்மா பேசிட்டு வா. அவங்க போன பிறகு நம்ம அப்பாட்ட பேசிக்கிடலாம்னு சொல்லி இருக்கணுமோ? இன்னைக்கு வரை ரேயா நினைத்து துடிப்பது இதைத்தான். ஆனால் அன்று அவள் சொன்ன விஷயம் வேறு. ஆதிக்கு ரொம்ப நல்லவங்க ஷாலு. உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச். உன் மேல அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். உனக்காக வருஷக்கணக்கா வெயிட் செய்துட்டு இருக்காங்க. உன்னை நல்லா வச்சுப்பாங்க. அவங்கள உனக்கு எப்படியும் பிடிக்கும். நீ கண்டிப்பா சந்தோஷம் ஆயிடுவ. ஷாலவுக்கும் இவளுக்குமாக சொல்லிக் கொண்டாள் ரேயா. ஆதிக்கு அடுத்தவளின் உரிமை. வலிக்க வலிக்க மனதில் பதிய வைக்கும் முயற்சி. சூட்டு கோலால் துடிக்க துடிக்க சுயமாய் சூடிட்டு கொள்ளும் அனுபவம். ஷாலுவின் அந்த மரத்த பார்வை இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. அப்படியே கதவை திறந்து கொண்டு வெளியே போவாள் அவள் எனத்தான் ரேயா எதிர்பார்க்கவில்லை. முந்தைய நாள் பயணத்தில் கசங்கிய ஒரு காட்டன் சல்வார், நேற்று எப்பொழுதோ வாரிய முடி, அழுது வீங்கிய முகம், இப்படியாக கல்யாண பெண் வருவாள் என யார் எதிர்பார்க்க? ஷாலுவுக்குள் சரித்திரனை விட்டு தப்பி வரும் உணர்வுதான். அப்பா வீடு வரும் வரையுமே. அப்பாவின் மடி, பாதுகாப்பு கோட்டை, அவ்வளவே. ஆனால் வந்த பின் கோடி கோடியாய் சரித்திரனை வெறுத்தாலும் உள்ளுக்குள் ஓரத்தில் அவனை தேடுகிறதே மனது. அவன் இல்லாமல் எப்படி வாழ்வதாம்? சூன்யமாய் தெரிகிறதே உலகம் உயிரும். அவன் நல்லவனாய் இருந்திருக்க கூடாதா? இவள் எப்படியாய் அவனை நினைத்திருந்தாளோ அப்படியாய் மாறி வந்துவிட மாட்டானா அவன்? எப்படி வருவான்? அவன்தான் ஆரம்பத்தில் இருந்தே அவன் விருப்பத்திற்கெல்லாம் இவளை வளைத்திருக்கிறானே. அவன் விருப்பத்திற்கு இவள் ஆடியவரை எல்லாம் சுமூகம். எப்போதெல்லாம் அதற்கு இவளிடமிருந்து எதிர்ப்பு வந்ததோ அப்பொழுதெல்லாம் கோபம் கொடூரம். உன் இஷ்டம் என இவள் அவன் காலில் விழுந்தால்தான் உண்டு. அவன் எங்கு மாற? அவன் காதல் என்று சொன்னால் இவள் படிப்பை பாதையில் விட்டுவிட்டு அவன் பின்னால் ஓட வேண்டும். பாட்டி வீடோ பாம்பேவோ சொல்லாமல் கூட கூட்டி போவான். இவள் பின்னால் போக வேண்டும். கல்யாணம் வரைக்கும் விலகி இருன்னு சொன்னா இவ அன்சிவிலைஸ்டு. அப்பா பேச்சு கேட்டா இவ பயந்தாங்குள்ளி. ஆனா அவன் மட்டும் அவங்க அப்பா பாட்டின்னு அத்தனை பேர் சொல்றதையும் செய்வான். அதை இவளும் ஏன்னு கேட்காம ஏத்துக்கிடணும். செல்ஃபிஷ். இதுல அவன் மாறவா? அவள் மனது உடைந்து உச்சத்தில் தவித்து ஒருவாறு மரத்திருந்த நிலையில்தான் இந்த கல்யாண கதையை சொல்லிவிட்டு போனாள் ரேயா. ஆக ஏமாற்றியது சரித்திரன் மட்டுமல்ல, அப்பாவும் தான். அவள் பாதுகாப்பு கோட்டை இடிந்து விழுந்து சாம்பலானது மனதில். அந்த பக்கம் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டு இங்கு வேறு மாப்பிள்ளை ரெடி செய்திருக்கார். எப்படி ஒரு துரோகம்! இவளை பிரச்சனை செய்யாம வீட்டுக்கு வர வச்சு வந்ததும் வேற கல்யாணம் செய்து வைக்க திட்டமா? அது கூட சரித்திரனை கழற்றி விடத்தான் சம்மதிச்ச மாதிரி டிராமா எல்லாம். அவன் எதுவும் செய்து இவளை அங்க பிடிச்சு வைக்காம இருக்கிறதுக்கு. அப்படி ஒரு ஆக்ட். அந்த அளவு கூட இவளை கண்டுக்கல. பொண்ணு தானே, எத்தனை அடிச்சாலும் வாங்கிக்கிடுவா. இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவான்னு நினப்பு. பிளான் படி வந்திருந்தா இன்னைக்கு காலையில வந்திருப்பா. இப்ப 3 மணிக்கு என்கேஜ்மெண்ட். எதிர்த்து பேசுவான்னு கூட நினைப்பு இல்ல. வானா வந்து நிப்பா. பயந்தாங்கொல்லின்னு என்ன ஒரு நம்பிக்கை திமிர். இதுல இப்ப வந்து சொல்றா ரேயா, வந்திருக்கிறவன் இவளை வருஷக்கணக்கா லவ் பண்றானாம். அவனுக்கு பிடிச்சா போதும்னு நினப்பு. அதான் நேரா என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு வந்து நிக்கான். இவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு எந்த நினப்பும் கிடையாது. அப்பாவோ சரித்திரனோ இந்தா வந்திருக்கும் இவனோ எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க. ஒரு ஆண் விரும்பிட்டா அவங்க விரும்பினதெல்லாம் சுத்தி இருக்க பொண்ணுங்க செஞ்சிடணும். அதுக்குத்தான் பொண்ணுங்க இருக்கிறதேன்னு எல்லாருக்குமே நினப்பு. பொண்ணுங்களுக்குன்னு சுயமா மனசு, ஆசை, வலி, விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாதா? உயிர் உள்ள ரோபோவா பெண்ணுங்க?
இது வரைக்கும் அப்பா சொன்னபடியெல்லாம் ஆடி இருக்கா. அடுத்து சரித்திரனோட இழுப்புக்கெல்லாம் ஓடி இருக்கா. இப்போ இந்த இவனா? அவங்க மகனுக்கு இஷ்டம்னா இப்படி தட்ட தூக்கிட்டு வந்துடுவாங்களாமா? இவ விருப்பத்த பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்களாமா? இதுதான் அடுத்த அவளது சிந்தனை. எவ்வளவு நாள்தான் அத்தனை பேருக்கும் பொறுத்து பொறுத்து போக? இவள் மாடிப்படி இறங்கும் போதே பின்னால் ஓடுகிறாள் ரேயா. தாய் மாமா 3 பேரோட குடும்பமும் வந்திருக்காங்க இதுக்குள்ள. அதோட உள்ளூர்ல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், அப்பா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரும் வந்தாச்சு. ஐயோ! இதுல இவ ஏன் இப்படி இறங்கி போறா? ரேயா, உருமினார் அப்பா. ஷாலுவுக்கு எது அந்த சோ கால்டு மாப்பிள்ளை என புரியவில்லை. அவன் வரவில்லை என இவளிடம் யாரும் சொல்லவில்லையே. நேராக ஆதிக்கின் அம்மா முன் போய் நின்றாள் ஷாலு. ஏனோ பார்த்ததும் புரிகிறது. நடுநாயகமாக உட்கார்ந்திருந்த அந்த தம்பதிகள்தான் பையனை பெற்றவராக இருக்க வேண்டும். உங்க பையன் ஆசைப்பட்டா தட்டை தூக்கிட்டு வந்துடுவீங்க. என்ன, எனக்கு விருப்பமா இல்லையானெல்லாம் கேட்க மாட்டீங்க? இவள் வந்து நின்ற கோலத்திலும் பேசிய தொனியிலும் விரைத்து எழுகிறார் ஜெயா. டேவிட்டோ, அப்படிலாம் இல்லம்மா, உன் விருப்பமும் எங்களுக்கு முக்கியந்தாமா. அவளை இயல்பாக்க முயல்கிறார். சுத்தி இருந்த கூட்டத்தில் கடும் சலசலப்பு. மூத்த பெண்ணு லூசோ, அதான் வெளியூர்லயே வச்சு வளர்க்கிறாரோ ராஜ்குமார். இறங்கி செல்லும் மாடி படிகளுக்கு பக்கத்தில் இருந்த சோஃபாவில் இருந்த யாரோ தங்களுக்குள் பேசிக்கொள்வது ரேயாவின் காதுகளில் விழுகிறது. ஓடிக்கொண்டிருந்தாள் ரேயா ஷாலுவை நோக்கி. ஏன் விருப்பமா? உங்க பையன் அவனுக்கு ஒரு பொண்ணு மேல ஆசைன்னு சொன்னதும் கிளம்பி வந்திருக்கீங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தா எங்க வீட்டுல என்னை வெட்டி புதைச்சிருப்பாங்க. பையனுக்குன்னா ஒரு சட்டம், பொண்ணுக்குன்னா வேற என்ன? ரேயா, அப்பா உச்சஸ்தாயியில் கத்துகிறார். அப்படியெல்லாம் இல்லம்மா, உன் விருப்பம் இல்லாத எதுவும் இங்க நடக்காது. ஆதிக்கின் அப்பா சாந்தப்படுத்த முயல்கிறார் ஷாலுவை. இதற்குள் தங்கை அக்காவை அடைந்திருந்தாள். ப்ளீஸ் உள்ளவா நீ. கண்ணில் கண்ணீரும் மனமெல்லாம் கொதி நீருமாய் இழுக்கிறாள் ரேயா ஷாலுவை. ஷாலுவுக்குள் இத்தனை பலமா? இல்லை மனதில் இருந்த பிடிவாதமா? அசைக்க கூட முடியவில்லை இவளால். நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், அவன் கூட கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு என் அப்பா கூட சொன்னாங்க. அதை நம்பி அவன்கிட்ட தைரியமா பழகினேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். இங்க எங்க அப்பாவோ உங்களை வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே ஜென்ஸ். அவங்க இஷ்டப்படி மட்டும்தான் நடந்துப்பாங்க. இப்ப இதுல உங்க பையன் 3வது. அவருக்கு இஷ்டம் வந்துட்டா போதும், நான் பின்னாடியே ஓடி வந்துடணும்னு. டேவிட் இப்பொழுது ராஜ்குமாரை திரும்பி பார்க்கிறார். அவர் முகத்திலுமே சூழலை கையாள முடியாத தவிப்பு. அப்பா எழும்பி வரத்தான் இவ்வளவு நேரமும் நினைக்கிறார் போலும். ஆனால் எழும்பி நிற்கவே தடுமாறுகிறது அவருக்கு. நீங்க ஆம்பளைங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும். உங்க இஷ்டத்துக்கு நாங்க ஆடணும். நீங்க இருனா இருக்கணும், சாவுனா செத்துறணும். அழுத்தமாக அசையாமல் நின்று இப்படியெல்லாம் பேசுவது ஷாலுதானா? ரே, அதுக்கு மேல் அப்பாவால் பேச முடியவில்லை. கோணிய வாய் காரணம். இடது கையும் காலும் எங்கோ இழுக்க வலது கையால் இடமார்பை பிடித்தபடி சரிகிறார் அவர். எத்தனை பார்த்து பார்த்து பேணி காத்து வளர்த்து என்ன? அவர் தோற்றே விட்டார். அவர் மகள் வாழ்வு சீரழிந்து போயிற்றே. இனி அவர் பிள்ளைகளை எப்படி கரையேற்றப் போகிறார்? உள் இருக்கும் நோய் அதற்கு வாய்ப்பு கொடுக்குமா? இப்படியாக கொதித்த அவர் மனமும் ஈடு இணையற்ற இழப்பின் வேதனையும் ராஜ்குமாரின் நோயுற்றிருந்த இதயத்தை தாக்கியது மட்டுமல்லாமல் பராலிட்டிக் அட்டாக்கையும் கொண்டு வந்திருந்தது. ஷாலுவை தள்ளிவிட்டு ரேயா அப்பாவை அடையும் முன் டேவிட் தன் நண்பரை தாங்கி இருந்தார். அப்பா, அவ சொல்றதெல்லாம் இல்லப்பா. நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா. எனக்கு நீங்க வேணுங்கப்பா. அப்பா, எனக்கு நீங்க கண்டிப்பா வேணும்ப்பா. ரேயாவின் சத்தம் அவருக்கு கேட்கிறதா? அன் அன் அப்பா இவளைத்தான் கூப்பிடுகிறார். ஆனால் அப்பாவை நெருங்க கூட முடியவில்லை. அதற்குள் சுற்றி இருந்தவர்கள் கூட்டமாய் அவரை தூக்கி இருந்தனர். ஷாலுவுக்கு ஏற்கனவே எல்லாம் உச்சத்தை தாண்டி இருந்தது. ஃபார் அவே ஃப்ரம் தி த்ரெஷோல்ட். இது எதையும் அவள் உணர்கிறாளா இல்லையா என கூட தெரியவில்லை. திரும்பி தன் அறையை பார்த்து ஓடினாள் அவள். அப்பா அந்த நேரத்திலும் இயக்கத்தில் இருக்கும் தன் வலக்கையால் எதையோ காட்டுகிறார். திரும்பி பார்க்கிறாள் ரேயா. அங்கே ஷாலு. ஏதோ புரிய அவளை நோக்கி ஓடுகிறாள் ரேயா. அறைக்குள்
அதற்குள் தன் அறைக்குள் நுழைந்து கதவை பூட்டியிருந்தாள் ஷாலு. கீழே பார்த்தால் கூட்டம் அத்தனையும் அப்பாவுடன் போய்விட்டிருந்தது. ஒரு நொடி என்ன யோசிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை ரேயாவுக்கு. தோட்டத்தில் கடப்பாறை கிடக்கும் இடம் மனதில் வருகிறது. ஓடினாள். கடப்பாறையால் கதவின் பூட்டு பகுதியை போடு, ஓங்கி போடு. மூன்றாவது அடியில் திறந்து கொடுத்தது கதவு. பெட்ல சேரை போட்டு அதில் ஏறி ஃபேனில் துப்பட்டாவை வைத்து ஏதோ செய்து கொண்டிருந்த ஷாலுவை சேருடன் இழுத்து மெத்தையில் தள்ளினாள் தங்கை. மெத்தையில் விழுந்தவளை மொத்த பலத்தையும் முழுதாக திரட்டி இறுக்கி அசைய விடாது அணைத்து கொண்டாள். எல்லாம் சரியாயிடும் ஷாலு, ஷாலு, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அக்கா மேல் கோபம் இருக்கிறது தான் ரேயாவுக்கு. ஆனால் அவளது அக்காவை பற்றி அவளுக்கு தெரியும். மிக மென்மையானவள், சாது. அவளுக்குள் எத்தனை வலி இருந்தால் அவளால் இத்தனையாய் நடந்து கொள்ள முடியும் என்பது இவளுக்கு புரிகிறது. காதலன் பொய்த்து போவதன் வலி எத்தனை என்பது இவளுக்கும் தெரியும் தானே. இந்த நொடி கூட அதை சுமந்து கொண்டிருக்கிறாள் தானே. இந்நிலையில் ரேயாவுக்கு வேறு திருமணம் என்று யாராவது பேசினால் கூட தாங்க முடியுமா? ஷாலுவிடம் நிச்சயதார்த்தம் என்றல்லவா சொல்லி இருக்கிறது. அழுத ஷாலுவை அதை இதை சொல்லி ஒரு வழியாய் தூக்க மாத்திரை கொடுத்து உறங்க வைத்துவிட்டு பானுக்காவை கூப்பிட்டு காவல் வைத்துவிட்டு அப்பாவை தேடி மருத்துவமனைக்கு பறந்தாள். இதற்குள் இவளது எண்ணில் பல முறை ஆதிக்கின் மிஸ்டு கால். முதன்முறையாக அவன் மேல் கோபம் வருகிறது ரேயாவுக்கு. ஷாலு சொன்னது உண்மைதானே? அவனுக்கு பிடிச்சா போதுமா? ஷாலுட்ட கேட்டிருக்க வேண்டாமா? இத்தனைக்கு இவ அப்பா பத்தி நல்லாவே அவனுக்கு தெரியும். பொண்ணுங்க சம்மதத்தை எல்லாம் அப்பா கண்டிப்பா கேட்க போறது இல்லைன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? நோ என்கேஜ்மெண்ட்னு ஆள் அனுப்பி வச்சா என்ன அர்த்தம்? இப்பொழுதும் இவளை அழித்து கொண்டிருக்கிறான். இவ அப்பாவை பத்தி அழுவாளா இல்ல ஷாலுவை பாப்பாளா? இதுல இவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்க வேற ஆள் கிடைக்கலையா? அவன் அம்மா அப்பா எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி இருப்பாங்க தானே. அவன் இணைப்பை ஏற்கவில்லை இவள். மருத்துவமனையில் மாமாக்கள் குடும்பத்தோடு ஆதிக்கின் பெற்றோரும் நின்று அப்பாவை கவனித்துக் கொண்டார்கள் தான். ஆனால் இருட்டவும் அவர்கள் விடை பெற்றனர். அப்பாவும் ஆபத்தை தாண்டி இருந்தார். அப்பாவையும் அக்காவையும் பார்த்துக்கோமா. இன்னும் நாங்க இங்கிருந்தா திரும்ப திரும்ப நடந்ததையே தான் எல்லாரையும் நினைக்க சொல்லும். அதான் கிளம்புறோம். பட் எப்ப எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கூப்பிடு. அடுத்த நிமிஷம் இங்க இருப்போம். ஜெயா இவளை அணைத்து ஆறுதலாய் முத்தமிட்டு விடை பெற்றார். அதுதான் அவர்கள் வீட்டோடு கடைசி சங்கார்த்தம். இப்போ ஆதிக்கை அதிரூபன் IPS ஆக பார்க்கும் வரைக்குமே. ஏன்னா அப்பா பெட்ல இருந்து ரெக்கவர் ஆகி வீல் சேர்ல வீட்டுக்கு வரவும் செய்த முதல் வேலையே பிசினஸை தூத்துக்குடியில் இருந்து சென்னை ஹார்பர் பேஸ்டா மாத்தினதுதான். அதுவும் வீல் சேரில் இருக்கும் அவரின் உதவியுடன் தொழில் நடத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ரேயாவின் பெயருக்கே அனைத்தையும் மாற்றினார். ஷாலுவுக்குத்தான் இதற்குள் கல்யாணம் முடிவாகி இருந்ததே சரித்திரனோடு. ஷாலோம் ஷிப்பிங்ஸ் இப்பொழுது அந்தி ரேயோடனேச் ஆகியது. வேர் முதலாய் பிடுங்கிக் கொண்டு சென்னைக்கு இடமாற்றம் நடந்து போன நிகழ்ச்சி மகள்களின் எதிர்காலத்தை பாதிக்க கூடாதென்ற அப்பாவின் நினைவு காரணம். இனி இந்த ஊரில் இருக்கின்ற வரைக்கும் மகள்களை வாயில் வந்ததையெல்லாம் பேசும் ஊர். ரேயாவுக்கு நல்ல வரன் பார்ப்பது கஷ்டமாகிவிடும். அதோடு தினமும் அந்த மக்களை இவர் குடும்பம் எதிர்கொண்டாக வேண்டும். எப்படியும் ரேயா இன்ஜினியரிங்கை டிஸ்கண்டினியூ செய்துவிட்டு பிசினஸை கவனிக்க வேண்டிய நிலை. சர்வைவல் நீடாக இன்னும் தென்கோட்டையில் எதற்காக இருக்க வேண்டும்? தேவையில்லை. அவர் முடிவு அது. ஆனாலும் ரேயாவிடம் அவள் கருத்தை கேட்கவும் அவர் மறக்கவில்லை. சென்னை அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு பெட்டர் பிளேஸ். அதோட ஷாலுவும் பக்கத்துல இருப்பா. இது ரேயாவின் வியூ. சென்னையில் பிசினஸில் இவள் 18 வயதில் ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாதெனினும் அப்பா சொல்ல சொல்ல அவரது கையும் வாயுமாகத்தான் இவள் வேலை பார்த்தாள். பின்பு ஒவ்வொன்றாய் பழகி போனது. அதோடு ஈவினிங் காலேஜில் BBA சேர்ந்தாள். அப்பாவும் 90% உடல் தகுதியுடன் மீண்டிருந்தார் இடைப்பட்ட காலத்தில். அப்பா உடல்நிலை தேறியதால் MBA டே காலேஜில் ஜாயின் செய்தாள் ரேயா. ஆனாலும் காலேஜில் இருந்து நேரே ஆபீஸ் தான் போவாள். அப்பாவிற்கு அவளிடமிருந்து பிசினஸை திரும்ப வாங்க விருப்பம் இல்லை. இப்பொழுது நடக்கும்போது சற்று வித்தியாசம் தெரியும் நடைதான் என்றாலும் நார்மலாகவே இருக்கிறார்.
கம்பீரம் குறையாத அப்பா குணம்தான் மொத்தமாய் மாறிப் போயிருந்தது. ஷாலு சரித்திரன் திருமணத்தை அவர் நடத்திய விதம் சாட்சி. சரித்திரனை தேடி சென்றது அப்பாவேதான். அதுவும் இவளை துணைக்கு அழைத்து கொண்டு ஒவ்வொன்றிலும் ஷாலுவின் விருப்பம் கேட்டு அவளோடு ஆலோசித்து என தங்க அப்பா இன்றும் மகளோடும் மருமகனோடும் அன்பு உறவு நிலை. அதோடு ஷாலுவின் மகன் வின்யத் செல்லம்மா விஞ்சு குட்டிக்கு தாத்தா தி கிரேட். இதில் இப்பொழுது வந்து நிற்கிறான் இந்த ஆதி ஷாலுவை தேடி. திரும்பவும் முன் சென்று கொண்டிருக்கும் அவனது ஜீப்பின் மீது மீண்டுமாக படுகிறது ரேயாவின் பார்வை. ஏது எப்படியோ இவனிடம் இப்பொழுது என்ன பேச? அவள் மொபைல் சிணுங்கி கவனம் ஈர்த்தது. அத்தான் காலிங். இணைப்பை ஏற்றாள். கார் டிரைவ் செய்துட்டு இருக்கியா அன்றில்? சரணத்தான் இவ்வளவு ஃபார்மலாக இவளிடம் எப்போதாவது பேசியது உண்டா? எடுத்தவுடன் ஹேய் இடி மின்னல் மோகினி, எந்த பக்கம் உலாவிட்டு இருக்க என்று கேட்டிருந்தால் அது நார்மல். இது என்ன திடீர்னு அன்றில்? ஆமா, என்னாச்சுதா? இல்ல, ஒரு விஷயம் பேசணும், பட் இப்ப வேண்டாம். காரை விட்டு இறங்கின உடனே கால் மீ அப். எதை பத்தி பேசணும்? டிரைவ் பண்றப்ப வேண்டாம்னு சொன்னேன், பட் கால் மீ அப். இணைப்பை துண்டித்திருந்தான். சண்டையோ சமாதானமோ சரண்ட எப்பவும் டைரக்ட் டீலிங் தான் ரேயாவுக்கு. நோ ஃபார்மாலிட்டிஸ். அதுதான் இந்த இடி மின்னல் மோகினி பெயர் காரணம். அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்த விதம் அப்படி. அப்படின்னு இல்ல, அப்ப இருந்து இப்ப வரைக்குமே அப்படித்தான். அவள் அகராதியில் அண்ணன் மீன்ஸ் சரண் தான். அண்ணனுக்கான டெஃபினிஷனும் இவன்தான். இவ எமோஷன் ஆகிற மாதிரி. அப்படி என்ன விஷயமாக இருக்கும்? டிரைவ் செய்யறப்ப கேட்க கூடாத விஷயம்? 1990ஆம் ஆண்டு தலைவால் புரியவில்லை மலர்விழிக்கு. என்ன சொல்றீங்க வசி? ஜெயா நீ ஹஸ்பண்டா? இல்லப்பா, நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க உங்ககிட்ட நல்லா இருப்பாங்களேப்பா. அதெல்லாம் ஓர் உலகத்தை ஏமாத்த எத்தனை வருஷமா திட்டம் போட்டிருக்கார் அந்த ஆள். என்னப்போ இப்படி செய்துட்டாரே மயூ? வசிப்பா, எதனாலும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா தான் அடுத்து என்னன்னு யோசிக்கலாம். எஸ், யூ ஆர் கரெக்ட். உனக்கு ஆதியோட போட்டோவை மாத்தி அனுப்புனது எங்க அத்தானா மயூ? என்னது? ஆமா, அப்படி செய்தா நம்ம 2 பேருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஒன்று வெட்டிங் அப்பவே நீ மேரேஜை நிறுத்திடுவ, இல்லனா அடுத்தும் என் கூட சேர்ந்து வாழ மாட்ட. இப்படி எது நடந்தாலும் எனக்கு குடும்பம் குழந்தைன்னு எதுவும் அமையாம போயிடும்னு அவர் நினைச்சிருக்கார். ஏன்னா உனக்கு முன்னமே எனக்குன்னு பார்த்த 3 அலையன்ஸும் நான் கருப்பா இருக்க பார்க்க நல்லா இல்லைன்னு ஒரே ரீசனுக்காக வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. உங்களையா? ஆ, அப்ப நான் அதை நம்பினேன். இப்ப எதுவுமே அத்தான் பிளானா இருக்குமோன்னு தோணுது. ஸோ உன் ப்ரப்போசல் வரப்பவே நான் படு டவுன் ஃபீல்ல தான் இருந்தேன். அதோட உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கவும் செய்தது. இதுவும் செட் ஆகலைன்னா எனக்கு மேரேஜே வேண்டாம்னு ஒரு எண்ணம். ஸோ அந்த டைம்ல உங்க வீட்ல உங்க அப்பா ஓகே செய்தாங்க. உங்க அப்பாட்ட என் ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி அதி ஃபோட்டோவை மாத்தி உனக்கு அனுப்பி கல்யாணத்தை குழப்பிட்டா பிறகு நான் தனியாளாவே நின்னு போவேங்கிறது அத்தான் எதிர்பார்ப்பு போல. எப்படியும் பின்னால என் சொத்து சம்பாத்தியம் எல்லாம் அவர் வாரிசுக்கு தானே போகும். ஆதிக்கு குடுன்னு கேட்டிருந்தாங்கன்னா கூட கொடுத்திருப்ப ஐயோ. உனக்கே தெரியும் எனக்கு அவனை எவ்வளவு பிடிக்கும்னு. ம். ஆனா அவர் எதிர்பார்த்த 2ம் நடக்கலைன்ன உடனே அடுத்த ஸ்டேஜ் மூவ் செய்திருக்கார். அதைய கொன்னுட்டு அந்த பழியை என் மேல போட்டுடுவேன்னு என்னை மிரட்டி சொத்தை எழுதி வாங்குறதா பிளான். அதனால அதைய கொல்ல ட்ரை செய்திருக்காங்க. அதுவும் நான் சொல்லி செய்த மாதிரி எவிடன்ஸோட. அதுக்கு வாட்டர்ல பாய்ஷன் ஆட்ஸ் ஆட் செய்திருக்காங்க. அதில் அவர் தப்பிச்சா அடுத்த அட்டெம்ப்ட் செய்யலாம்னு பிளான் போல. ஓ மை காட்! அதில் போய் நீ மாட்டியிருக்க. சூசைட் அட்டெம்ப்ட்னு உனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வேற. இது அவங்க ஃப்ளாட்டுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் சேர்த்துட்டு இது அவங்க பிளானுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் சேர்த்துட்டு. அது எப்படி? இது அவங்க பிளான் குழப்பத்தானே செய்திருக்கு. இல்ல, உனக்கு என் மேல இஷ்டம் இல்ல, பட் அதி மேல இஷ்டம். நீ போய் அவர்கிட்ட உன்னை ஏத்துக்க சொல்லி கெஞ்சுற. அவர் நோ சொல்றார். ஸோ நீ அவர் வீட்லயே அவரை மிரட்ட பாய்ஷன் சாப்பிட்டு சூசைட் அட்டெம்ப்ட். இந்த விஷயம் தெரிஞ்சு நான் அது இருக்கிற வரைக்கும் நீ மனசு மாறி என் கூட சேரவே மாட்டேன்னு நினைச்சு அஸ் பொசசிவ் ஹஸ்பண்ட் அதைய பொசசிவ் ஹஸ்பண்ட் அதைய மர்டர் செய்துடுறேன். மிரண்டு போய் பார்த்தாள் மலர். அப்ப அதி இஸ் நோ மோர். அவரை கொன்னுட்டாங்க. அதுவும்
என்ன வச்சு அவரை கூப்பிட்டு வசிஸ்க்கு வர வச்சு, "என்ன வசிப்பா சொல்றீங்க?" "ஆமா மையு, நான் ஏமாந்துட்டேன் மையு. நானே கூட நீ செய்தது சூசைட் அட்டெம்ப்ட்ன்னு தான் நெனச்சேன். எனக்கு என்ன செய்யன்னே தெரியல மையுமா. எப்படியாவது உனக்கு ஹெல்ப் செய்யணும். நீ அந்த மென்டல் டார்ச்சர்ல இருந்து வெளியே வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சேன். பட் வழி தெரியல. எப்பவும் என்னால ஹேண்டில் செய்ய முடியாத அளவு பெரிய பிரச்சனைன்னா, நான் டேவிட் அத்தான்ட்ட தான் ஹெல்ப் கேட்பேன். மனசளவுல அவர் என் ஹீரோ. அப்படித்தான் என்ன நம்ப வச்சிருந்தார் இப்ப வர. அதே மாதிரி இதையும் அவர்ட்ட சொன்னேன். அவர்தான் அதையே தான் பியூலாவ விரும்புற விஷயத்தை உன்ட்ட சொல்ல வேண்டிய வகையில சொன்னா, நீ அதைய விட்டு மனசளவுல விலகிடுவன்னு சொன்னார். எனக்கு அவர் சொல்றத எப்பவுமே நம்பி பழக்கம். சோ இதுவும் சரியாத்தான் பட்டது. ஆனா இத நானே எப்படி நேரடியா அதீட்ட சொல்றது? என்ன இருந்தாலும் உன் ஹஸ்பண்டா நான் போய் அதீட்ட நீ பேசிதான் என் வைஃப் உன்னை மறுப்பான்னு எப்படி சொல்ல? எனக்கு ஹெசிடேஷனா இருந்தது. என் குணம் தெரிஞ்ச அவர் இதை எதிர்பார்த்திருக்கணும். அவர் நீ போய் அதைய ஆஃபீஸ் கூட்டிட்டு வா, நான் அதீட்ட பேசிக்கிறேன்னு சொன்னார். ஸோ அத நம்பி நான் அதீட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஆஃபீஸ் வாங்களேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அத்தான்ட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தப்பதான் நீ உன் ஐ லவ் யூ சொல்லி எனக்கு உன்னை புரிய வச்ச. அதோட நீ செய்தது சூசைட் அட்டெம்ப்ட் இல்லைன்னும் சொன்ன. அதோட அதிய ஏற்கனவே கொலை செய்ய சதி நடந்திருக்கும்னு சொன்ன. அப்பதான் எனக்கு கொஞ்சம் உறுத்த ஆரம்பிச்சது. ஸ்டில் இவ்வளவு மோசமா பிளான் செய்திருப்பாங்கன்னு நான் யோசிக்கல. நான் ஆஃபீஸ் போனா அதிய அப்பதான் தே ஹேவ் ஃபினிஷ்ட். என்னால தாங்க முடியல மையூ. வசிப்பா! மலரும் வசீகரனும் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்திருந்தனர். நடுங்கிக் கொண்டிருந்தது இருவர் தேகமும். இப்ப என்ன காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு மையூ. நான் என்ன செய்யணும் பசி? போலீஸ் உள்ள வந்தா முழுக்க முழுக்க மாட்டப் போறது நான் தான். என் ஆபீஸ்ல வச்சு நான் கூட்டிட்டு வந்து என் பிஸ்டலால அதிய ஷூட் செய்த மாதிரி எல்லா எவிடன்ஸும் இருக்குது. என் பிஸ்டலை எனக்கு தெரியாம எடுத்திருக்காங்க. ஐயோ! அப்ப நாம எப்படிப்பா தப்பிக்கிறது? அத நான் சொல்றேன். சொல்லியபடி உள்ளே வந்தான் ஒருவன். முகம் எங்கும் தாடியுடன், தலையில் இருந்து தோள் வரை வடியும் நீள பாப் கட் ஹேருடன், கையில் பிஸ்டல். அது எப்பா ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரொம்ப ஒழுக்கம் பார்க்குற டைப். அவ ஊர்ல எல்லாம் அவர் சொல்றதுதான் சட்டம். அதே பாடியை அவர்கிட்ட போய் நீங்க ஹேண்ட் ஓவர் செய்யணும். அதுவும் அதே உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா, அதுல நடந்த சண்டையில உன்னை காப்பாத்த உன் ஆசை ஹஸ்பண்ட் அதையே ஷூட் செய்துட்டான்னு சொல்லி. நோ! எஸ். அவர்கிட்ட அழுது கதறி என் மானத்தையும் என் குடும்ப மானத்தையும் காப்பாத்துங்க. இனிமேலாவது எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. இதை சூசைடுன்னு சொல்லி டெட் பாடி இப்பவே டிஸ்போஸ் செய்திடுங்கன்னு நீ போடுற டிராமால அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி செய்திடுவார். அவர் ஊர்ல சூசைடு கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகாது. நீங்க வசிஸை என் பாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்துட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவீங்க. அது எப்படி? அதையே இவ்வளவு செஞ்சவங்க இதுக்கு மேல எங்களை எப்படி சும்மா விடுவாங்கன்னு இத கேஸ் இல்லாம ஆக்கினதும் எங்களையும் கொன்னுடுவீங்க. இது கேஸ் ஆகி போலீஸ் வந்து குடைஞ்சா நீங்க உங்க பாஸ் மாட்டிக்கிடுவாங்கன்னு கேஸே ஃபைல் ஆகாம இருக்க இப்படி பிளான் செய்றீங்க. இதெல்லாம் செய்ய முடியாது. மறுத்தாள் மலர்விழி. டைரக்டா உங்க 2 பேரையும் கொன்னுட்டு வசிஸை எடுக்க பாஸுக்கு எவ்வளவு நேரமாக இருக்கும்? பட் நீங்க 2 பேரும் செத்து போய் வசீஸும் திடீர்னு பாஸ் நேமுக்கு மாறுச்சுன்னா அடுத்தும் அவருக்கு பிரச்சனை தானே? வசீகரன் சார் ஃப்ரெண்ட் சர்க்கிளே தெருவுல போற பிரச்சனைக்கெல்லாம் போர்க்கொடி தூக்குற கூட்டம். இதுல இந்த விஷயத்துல சந்தேகம் வந்தா அவங்களே கோர்ட் கேஸுன்னு இழுத்துட மாட்டாங்களா? அதனாலேயே நீங்க உயிரோட இருக்கிறது அவசியமாகிடுது. கடனுக்காக கம்பெனியை வித்துட்டு அவமானத்தால ஊரை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு சீன் ரெடி செய்து வச்சிருக்கு. அந்த ஆண்ட்ரூவை கொல்லாம சும்மா மிரட்டி சொத்த பிடுங்கிட்டு கடன் டிராமா போட்டு துரத்தி விட்டா எப்ப எப்படி திரும்பி வந்து பிரச்சனை செய்வீங்களோன்னு இருக்கும். இப்பனா எப்ப நீங்க உங்க சொத்து கேட்டோ இல்லை நியாயம் கேட்டோ போர் தூக்கினீங்கனாலும் இந்த ஆண்ட்ரூ மர்டர் சார்ஜ் உங்க மேலதான். இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா மலர்விழி மேடம், நீங்க பயப்படாம நம்பி போய் அந்த ஆண்ட்ரூவோட அப்பா கால்ல கையில விழுந்து கேஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்க திரும்பி வந்து பிரச்சனை செய்யாத வரைக்கும் உங்களுக்கு எங்க பாஸ்கிட்ட இருந்து நோ ப்ராப்ளம். பாஸுக்கும் நிம்மதியா வாழணும்னு ஆசை இருக்குதுல்ல? அந்த தாடிக்காரன் பிஸ்டல் வசியின் தலையில்
ஆண்ட்ரூ உடல் எடுத்து செல்லப்பட்ட அதே வேனில் வசீகரனின் கைகளுக்குள் சுருண்டு கிடந்தாள் மலர். அந்த பிஸ்டல்காரனும் இவர்களுடன் பயணம் செய்தான். ஆண்ட்ரூவின் சொந்த ஊரை பார்த்து விரைந்து கொண்டிருந்தது வேன். அந்த தாடிக்காரன் சொன்னபடி செய்து கொடுத்து அதியின் அப்பாவை நம்ப வைத்து இரவோடு இரவாக மீண்டும் சென்னைக்கு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.